வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய சாதிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் உன்னுடைய ஆசை என்னவாக இருக்கிறது சொல் பார்க்கலாம். நீ எப்பொழுதும் கவலையோடு இருக்கிறாய். அது நல்லதா? வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது தான். ஆனால் அதோடு கவலையும் இருந்தால் அது சரி வருமா தங்கமே? கவலைப்படவே வேண்டாம் அம்மா. உன்னுடைய வாழ்க்கையில் எது சிறந்தது, எது உன்னுடைய வாழ்க்கையில் தேவையானது, எது தேவையில்லாதது என்பதை நான் ஒவ்வொன்றாக பிரித்து வைத்து உனக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நீ என்ன தெரியுமா நினைக்கிறாய்? வாராகி நமக்கு எதுவுமே தரமாட்டார், வாராகிக்கு நம்மை பிடிக்கவில்லை போல என்று நினைக்கிறாய். உன்னுடைய பூஜைகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எனக்காக செய்யும் பூஜைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உன்னிடம் இருக்கும் அந்த கவலையையும் சரி, கஷ்டத்தையும் சரி நான் சரி செய்ய மாட்டேனா? நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ துடித்து கொண்டு இருக்கும் விஷயத்தில் நான் கண்டிப்பாக உனக்கு உதவிகளை செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக தூக்கி நிறுத்துவேன். என்னுடைய கடமையிலிருந்து நான் எப்பொழுதும் பின் வாங்கியது கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீர்கள் கடமையிலிருந்து பின் வாங்குவேனோ என்று. நீ எது சொன்னாலும் சரிதான். நான் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கடமையை பின் வாங்காதீர்கள் என்று சொல்வேன். அப்படி இருக்கும் நானே கடமையிலிருந்து பின் வாங்குவேனா என் தங்கமே? வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு மாதிரி. அதை பழகி கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் நான் இதுதான் செய்வேன் என்பதை இருக்கக்கூடாது. நான் எதுவாக இருந்தாலும் நான் நிச்சயமாக முன்னேறுவேன் என்று சொல்ல வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கவலைகளை போக்குவேன். நல்ல நல்ல அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் நிகழ்த்தி உன்னை வாழ வைப்பேன் என்ற நம்பிக்கைக்கு முதலில் நீ வா. யார் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும். உன்னுடைய காரியத்தில் நீ சரியாக இருக்கிறாயா என்று பார் என் தங்கமே. வாழ்க்கையில் சோதனைகளாகவே இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் சாதனைகளும் புரிவாய். நீ எங்கு பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நான் நன்றாகவே உணர்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் சரிதான், அதிலிருந்தும் உன்னை நான் மீட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் இன்னும் உன்னை அதிகமாக உன்னை வளர்த்தி கொண்டேதான் இருப்பேனே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை நான் சோர்ந்து போக விடவே மாட்டேன். 1000 பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து தப்பு தப்பாக பேசலாம். ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்ததான் பார்ப்பேனே தவிர உன்னை ஒரு முறை கூட நீ இப்படியாக வேண்டும் அப்படியாக விட வேண்டும் என்று நினைக்க மாட்டேன். நிச்சயமாக தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த இடத்திற்கு நிச்சயமாகவே செல்வாய். காலம் முழுவதும் உன்னிடம் இருந்து இனிமேல் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றையும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை கூட யாரும் உன்னிடம் இருந்து அழிக்க முடியாது, பறிக்க முடியாது. ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த வாராகி. இந்த வாராகி உடைய சக்தி என்னவென்பது உனக்கு நன்றாகவே தெரியும். பலமுறை பல ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு அதில்தான் என் மீது அதிகமான நம்பிக்கையே வந்தது. நம்பிக்கையை அப்படியே வைத்திருங்கள். உங்களுக்கு முடிந்தால் பஞ்சமி அன்று என்னுடைய கோயிலில் வந்து சந்தியுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் அதாவது நிறைந்து இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நான் வேறு நீங்கள் வேறு குடும்பம் என்று நான் பார்க்கவே இல்லை. நான் உன்னுடைய குடும்பம். உன்னுடைய குடும்பத்தில் நானும் ஒருத்தி. உன்னுடைய குடும்பத்தில் என்னை சேர்த்து கொள்வாயா? உன்னுடைய வாழ்க்கையில் முழு பொறுப்பையும் எடுத்து நானே உனக்கு எல்லா விதமான
ஐஸ்வர்யங்களையும் செய்து கொடுக்கலாம் என்று முடிவு செய்துதான் உன்னிடம் நான் வந்து இருக்கிறேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமே முதலில் கிடையாது. நம்பு, எத்தனையோ விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் தனி ஆளாக இருந்தே நீ பார்த்து விட்டாய். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமா? இனிமேல் வரும் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தி நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பெருமைப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஏற்றங்களை காணும் நேரம் நெருங்கிவிட்டது. தங்கமான பிள்ளையே, யோசிக்காதே. ஏதாவது வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பிடித்து மேலே ஏறி உயர பாரு. அதெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாத கவலைகளை போட்டு சுமந்து கொண்டு எப்பொழுதும் இருக்காதீர்கள். யோசனையை நான் உனக்கு தருகிறேன். எந்தெந்த விஷயம் செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயம் செய்யக்கூடாது என்பதை உனக்கு நான் சொல்கிறேன். அதுபோல நடந்து கொள். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உனக்கு கிடைக்கும். இந்த வாராகி உன் குடும்பத்தோடு ஒருத்தியாக மாறிவிட்டேன். இனிமேல் யாரும் உன்னை அசைத்து கூட பார்க்க முடியாது. நான் முன்பெல்லாம் உன் வீட்டுக்கு வருவேன் போவேன், அப்படியே இருந்தேன். ஆனால் இப்பொழுது உன்னுடைய வீட்டிலேயே நிலையாக தங்கிவிடலாம் என்று முடிவெடுத்தே விட்டேன். இதற்கு மேல் யாராவது என்னை ஏதாவது ஒரு விஷயம் செய்ய முடியுமா சொல் பார்க்கலாம்? ஏனென்றால் உன்னையும் எதுவும் செய்ய முடியாது. நான் உன் வீட்டில் இருப்பதையும் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய பிள்ளைகள் மட்டுமே தான் எனக்கு எப்பொழுதும் முக்கியமே தவிர மற்றவர்களை பற்றி நான் எப்பொழுதும் நினைத்தது கிடையாது. சிலர் சொல்வார்கள் அல்லவா, வாராகியை வணங்குகிறாயா, என்ன செய்தார்கள் வாராகி என்று. அதை மற்றவர்கள் சொன்னால் நான் கவலைப்படுவது அல்ல. நீயாக யோசிக்கும் பொழுதுதான் சில நேரத்தில் சில கவலைகள் ஆனது வருகிறது. நீ என்னை நம்புகிறாய், நிச்சயமாக நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கண்டிப்பாக ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்லுவேன். நீ போராடிய அனைத்து நாட்களும் முடிந்தது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கொடிகட்டி பறக்க போகும் நாட்களானது நெருங்கிவிட்டது. ஆசை ஆசையாக எல்லா விஷயத்தையும் செய்கிறாய். அந்த ஆசையோடு உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு திருப்தியாக கிடைக்கட்டும் தங்கமே. வாழ்க்கையில் நான் உனக்கு முழு நேரமும் பொறுப்பாக இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டுவேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.